ஹலோ கைஸ், நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு லேப்டாப் வாங்கியிருக்காங்க. அந்த லேப்டாப் நம்ம கிட்ட இன்னைக்கு அன்பாக்சிங்க்கு வந்திருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோவில் போலாமா? இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலோட முதல் அன்பாக்சிங் வீடியோ இதுதான். வாங்க வீடியோவில் போலாம். வெல்கம் டு TFL. ஓகே கைஸ், இந்த லேப்டாப் நமக்கு ஒரு கார்ட்போர்ட் ஃபினிஷிங் பாக்ஸோட வருது. இந்த பாக்ஸை நாம இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த பாக்ஸை அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபுல் ஃபினிஷ்டோட டேப் போட்டு சேஃபாக வந்திருக்கு. இந்த டேப்பை நாம இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே நமக்கு சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸ்டென்ஷன் USB கேபிளும் இருக்குது. இந்த சார்ஜர் கேபிள் நல்ல ஸ்டெடியாகவே இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் இங்கே ஒரு 12 வோல்ட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க சார்ஜிங்காக. அப்படியே இதெல்லாம் எடுத்துகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த யூசர் மேனுவலை படிக்கலாம். இல்லை நான் அப்படியே போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை படிக்காமல் கூட இந்த லேப்டாப்பை ஆப்ரேட் பண்ணலாம், தப்பே இல்லை. ஓகே, அதுக்கு கீழே நமக்கு லேப்டாப் இருக்குது, ஃபுல்லி பேக்டாக வந்திருக்கு. இப்போ இந்த பேக்கை பிரிக்கலாம். இந்த ஒயிட் கவர் நம்ம பீல் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சில்வர் ஃபினிஷோட ASUS லோகோவோட நமக்கு ASUS Vivobook 14 லேப்டாப்பை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ரைட் சைடில் 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு SD கார்டு போர்ட் கொடுத்துருக்காங்க, 2 LED இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஒன்று சார்ஜிங்க்கு, இன்னொன்று பவர் ஆன் ஆஃபை டிடெக்ட் பண்ணுறதுக்காக. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு AUX போர்ட் இருக்குது, Type-Cக்கான கனெக்டர் இருக்குது, HDMI போர்ட் இருக்குது, அப்புறம் ஒரு 3.0 USB போர்ட் இருக்குது, அப்புறம் சார்ஜிங் போர்ட்டும் இருக்குது. பேக் சைடில் எந்த ஒரு கனெக்டரும் இல்லை. ஓகே, இப்போ இந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணிடுவோம். லேப்டாப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ப்ரீமியம் பில்ட். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஏற்ற பில்ட் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் ஹாப்டிக் ஃபீட்பேக் கீபோர்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ கீபோர்ட் யூஸ் பண்ண நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இன்டெல் கோர் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. இப்போ நம்ம லேப்டாப்பை டர்ன் ஆன் பண்ணுவோம். ASUS Vivobook. இந்த லேப்டாப்பில் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பெசில் ஸ்க்ரீனில் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஆமாம், இனிஷியல் பூட்டப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சிஸ்டமில் 8 GB ரேம் இருக்குது. அதில் 7.85 GB யூஸபுளாக இருக்குது. ஹார்ட் டிஸ்க் 1 TB இருக்குது. இன்டெல் கோர் i5 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1.6 GHz ப்ராசஸர். வேணும்னா 1.85 GHzக்கு இதை ஓவர் கிளாக் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போது இது முக்கியமான பார்ட். ஒரு லேப்டாப் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? லேப்டாப் வாங்கினதுக்கப்புறம் இருக்கிற எல்லா டிரைவர்ஸையும் அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ASUS லேப்டாப் சப்போர்ட் இல்லை ASUS சப்போர்ட் டிரைவர்ஸ் ஏதோ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா முதல்ல வர லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அங்கே உங்கள் லேப்டாப்போட மாடல் நம்பரை கொடுத்து அதை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்டாப்க்கு என்னென்ன டிரைவர்ஸ் வேணும் அப்படிங்கிறத அந்த வெப்சைட்டே ஃபில்டர் பண்ணி சொல்லிடும். இங்கே என்னோட மாடல் நம்பர் வந்து S430FA. ஸோ அதை நான் கிளிக் பண்ணி கீழே பார்த்தோன்னா நம்மளோட OS செலக்ட் பண்ண சொல்லும். அந்த OSல Windows 10 64 பிட் நம்ம செலக்ட் பண்ணோன்னா நமக்கு தேவையான எல்லா டிரைவர்ஸுமே இந்த வெப்பேஜில் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ இல்லை மேக்ஸிமம் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டவுன்லோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிரைவர் இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே கைஸ், இந்த லேப்டாப்போட ஓவரால் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா டிசைன் அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லணும். ஆமாம், இந்த லேப்டாப் ஓப்பன் பண்ண உடனே ஒரு லிஃப்ட் பேக் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கீபோர்டு வந்து கிரவுண்ட்ல இருந்து 3.5 டிகிரி அப்லிஃப்ட் ஆகி தெரியுது. ஸோ ஒர்க் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குன்னு சொல்லலாம். டிஸ்பிளே 14 inch ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD தான். ஆனா 4K வீடியோ ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு அப்ஸ்கேல் ஆகி 4K செம்ம கிளாரிட்டியா தெரியுது. ஓவராலா இந்த லேப்டாப் பிரீமியம் செக்மெண்ட்ல ஒரு நல்ல லேப்டாப்னே சொல்லலாம்.
ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த லேப்டாப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.